இப்போ வந்து நீங்கள் கர்நாடக மொழியில பாடம் கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க தமிழ்லே கத்துக்கல. அப்போ கர்நாடகாரங்கிட்ட போய் நீங்க தலை நிமிர்ந்து நிக்க முடியுமா? நான் தமிழன்டான்னு சொல்ல முடியுமா? அவன் சிரிப்பான். என் மொழியில தான் நீ பாடமே கத்துக்கிற. உன் மொழியில நீ பாடமே கத்துக்கல. அப்படின்னு அப்போ நீ என்கிட்ட வந்து நீ எப்படி தமிழனடான்னு சொல்ல முடியும்? அப்போ அவங்ககிட்ட போய் நீங்க தலை குனிஞ்சு தான் நிக்க முடியும். அதில நீங்க கேரள மொழியில கல்வி கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மலையாள மொழியில கல்வி கத்துக்கிறீங்க. அப்படின்னா கேரளாக்காரங்க கிட்ட பார்த்து நம்ம தலை நிமிர்ந்து தமிழன்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவன் சிரிப்பான். "நீ தமிழன்டான்னு என்ன சொல்ற? என் மொழியில பாடம் கத்துக்கிட்டு, நீ எப்படி உன்ன நீ உயர்வா நினைக்கிற? என்ன தானே நீ உயர்வா நினைக்கணும். என் முன்னாடிலாம் அப்படிலாம் சொல்லாத. அப்படி அப்போ நீ மலையாளின்னு சொல்லிக்கோ. அப்பதான் நீ உனக்கு உயர்வு. ஏன்னா நீ மலையாள மொழியில தான் பாடம் கத்துக்கிற. மலையாள மொழி உயர்வா நினைச்சு தான் நீ பாடம் கத்துக்கிற. அப்போ மலையாள மொழி தானே உயர்வா இருக்க முடியும். தமிழ் மொழி தாழ்வா இருக்க முடியும். அப்போ தமிழன்டான்னு நீ என்கிட்ட சொல்லக்கூடாது." அப்போ அதுபோல தான் நம்ம ஆங்கிலத்தில் பாடத்தை கற்கிறோம். ஆங்கிலத்தில தான் பேசணும்னு நினைக்கிறோம். ஆங்கிலம் கலந்து பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அப்படின்னா, நீங்க ஒரு இங்கிலீஷ்காரன்ட்ட போய், நான் தமிழன்டான்னு எப்படி சொல்லுவீங்க? அவன் சிரிப்பான். என் மொழியில தான் நீ பாடம் கத்துக்கிற. உன் மொழியில நீ பாடமே கத்துக்கல. உன் மொழியில பாட புத்தகங்களே இல்ல. அப்போ என் மொழியில பாடம் கத்துக்கிட்டு, நீ என்கிட்ட வந்து தமிழன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன பைத்தியக்காரனா? அதனால நீ உன்ன உயர்வா நினைக்காத. உன் மொழியவோ, உன்னையோ உயர்வா நினைக்காத. நீ படிக்கணும்னா என் மொழி தான் தேவைப்படுது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது, நாம ஏன் வந்து அப்போ நம்ம கர்நாடக மொழியில பாடம் கத்துக்கிறதுக்கு நாம சம்மதிக்க மாட்டோம். மலையாள மொழியில பாடம் கத்துக்கிறதுக்கு நம்ம சம்மதிக்க மாட்டோம். ஆனா, ஆங்கில மொழியில பாடம் கத்துக்கிறதுக்கு நம்ம சம்மதிக்கிறோம் அப்படின்னா, காரணம் என்னன்னா, நமது போட்டியாளர்கள் அருகில் இருக்கிறவர்கள் தான். அப்போ பக்கத்தில இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான், நீங்க கேரள மொழியில பாடம் கத்துக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டீங்க. கர்நாடக மொழியில பாடம் கத்துக்கிறதுக்கோ, தெலுங்கு மொழியில பாடம் கத்துக்கிறதுக்கோ நீங்க சம்மதிக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டில இருக்கிறவங்க. ஆனா, எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கிறனால தான் ஆங்கில மொழியில பாடம் கத்துக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்க. எங்கேயோ இருக்காங்க. ஆங்கிலம் பேசுகிறவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள். அதனால தான் நீங்க ஆங்கில மொழியில் பாடம் கத்துக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்க. நமது போட்டியாளர் நமக்கு அருகில் இருப்பவர் தான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி நினச்சு தான் நீங்க வந்து அதனால எங்க இருந்தாலும் சரி, அவங்கள நீங்க ஒரு போட்டியாளர் தான் நினைங்க. சமயத்தில நீங்க வந்து அங்க லண்டனுக்கு போனாலும் உங்கள நீங்க தமிழன்னு சொல்லிக்க முடியாது. நாங்க திறமையா இங்கிலீஷ் பேசுவோங்க. உங்க மொழியில நாங்க அழகா பேசுவோம். அப்படின்னு தான் நீ உங்கள சொல்லுவீங்க. அதனால உங்கள உயர்வா நினைக்கணும்னா, உன் மொழிய தான் நீ உயர்வா நினைச்சு பேசிச்சா தான் அப்ப தான் உன்ன உயர்வா நினைக்க முடியும். இன்னொரு மொழிய நீ உயர்வா நினைச்சா, அவங்க கிட்ட நீ தாழ்ந்து தான் போவ.